வணக்கம். ஆகஸ்ட் 9 சிங்கப்பூரின் தேசிய தினம். சிங்கப்பூர் எனும் இந்த சின்னஞ்சிறு கூட்டுக்குள் வாழும் பறவைகள் நாட்டை போற்றும் நாள் இது. தாய் வீட்டை நன்றியோடு நினைத்து பார்க்கும் நேரம் இது. அதே நேரம் நம்பிக்கையோடு முன்னேற மீண்டும் புது தெம்புடன் அடியெடுத்து வைக்கும் வேளை இது. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தினத்தின் போதும் நாடு களை கட்டுவது புதிதன்று. புதிய கருப்பொருள், நாட்டுப்பாடல், நாட்டுக்கொடியை நடுவானில் ஏந்திச் செல்லும் சீனுக் ஹெலிகாப்டர், கண்ணை கவரும் கலைப்படைப்புகள், பெருமிதம் கொள்ளச் செய்யும் சீரிய அணிவகுப்புகள், வானை அலங்கரிக்கும் பிரம்மாண்ட வான வேடிக்கைகள், இவையெல்லாம் புதிதல்ல. சிங்கப்பூரிலும் உலகின் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் சிங்கப்பூரர்கள் உற்சாகத்தோடும் உவகையோடும் சிங்கப்பூர் சிங்கப்பூர் என்று ஒற்றுமையாக முழங்கும் உணர்வு என்றும் புதிது. இன்று புதிதாய் பிறந்தோம் அன்று என்ற அந்த உன்னத உணர்வு என்றென்றும் புதிது. தேசிய தினத்தன்று பிரதமர் நாட்டுக்கு கூறும் செய்தியும் அப்படித்தான். இம்முறையும் நாடு எதிர்நோக்கும் சவால்கள் குறித்தும் அவற்றை எப்படி சமாளிக்கலாம் என்பது குறித்தும் பிரதமர் பேசியிருக்கிறார். அவற்றை பற்றி விவாதிக்க அரங்கத்திற்கு மூவர் வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்ப்போம். முதலாம் அவர் கேபிட்டல் டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் வர்த்தக வளர்ச்சி பிரிவு இயக்குனர் சி. லக்ஷ்மணன். சமூக தலைவர், பல்வேறு சமூக பணிகளில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இரண்டாம் அவர் காந்தி உணவகத்தின் உரிமையாளர் கீர்த்தி ராஜேந்திரன். சிங்கப்பூர் இந்திய உணவகச் சங்க துணை செயலாளர், லீஷாவின் துணைத் தலைவர். மூன்றாம் அவர் அன்பு நவீன். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பயிலும் 3ஆம் ஆண்டு மாணவர். தமிழ் அமைப்புகள் சிலவற்றில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறார். தமிழ் மொழி மீதும் மேடை கலைகள் மீதும் தீராத ஆர்வம் கொண்டவர். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பிரதமரோட தேசிய தின செய்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 4 பேரும் சேர்ந்து உட்காந்து பார்த்தோம். அதில் உங்களுக்கு முக்கியம்னு படுறது எது? திரு லக்ஷ்மணன் சொல்லுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதில் அந்த மிடில் ஈஸ்ட் நடக்கிற போர்லாம் இருக்குல்ல, அதோட தாக்கத்தை பற்றி ரொம்ப பேசினார். அது உண்மையிலேயே நம்ம இங்கே உணர்கிறோம். விலைவாசி ஏறுறது, வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையிறது, சாமான்கள் வர்றது பூரா டிலே ஆகி வர்றது, நிறைய விஷயங்கள் நடக்குது டே டு டே. அதனால் அது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு என் மனசில் படுது. ஆனால் நம்ம அரசாங்கம் அதையும் எப்படி அணுகிறதுன்னு யோசித்து நெசசரி சப்போர்ட், யார் யாருக்கு வேலை பிரச்சனை அடிபட்டிருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஆக வேண்டியதை செஞ்சு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கன்னு தெரியுது. இதோட முன்னோக்கம் அவங்களுக்கு இருந்தது என்னென்னாக்கா ஏற்கனவே அரசாங்கம் ரிசர்வ்ஸ் நிறைய எடுத்து வச்சுருந்ததுனால கோவிட் வந்தப்பவும் சரி, இப்போ இந்த மாதிரி எதிர்பார்க்காத சூழ்நிலை நடக்கிறப்பவும் சரி, அந்த ரிசர்வ்லேருந்து எடுத்து ஆக வேண்டியது மக்களுக்கு செஞ்சு நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு வேண்டி உதவுறாங்க, பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இப்போது அவங்க ரிசர்வில் எதுவும் கை வைக்கல, அந்த இருப்புலேருந்து இப்போ எதுவும் எடுக்கலை. உதவித்தொகையை அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது உதவின்னா பல்வேறு வழிகளில் உதவி செய்கிறாங்க, பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்க அரசாங்கம். சரி கீர்த்தி, நீங்கள் சொல்லுங்களேன். ஆக்சுவலி அவர் பேசினதில் நம்ம உறுதிமொழி பற்றி பேசியிருந்தார். இந்த வருஷம் அது 60 ஆண்டுகள் நிறைவு பெறுது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அது ஒரு தமிழரால் முத எழுதப்பட்டது. அது ஒரு தமிழரால் எழுதப்பட்டு இப்போ சிங்கப்பூரில் அது ஒரு தேசிய நேஷ்னல் பிளட்ஜாக இருக்குதுல்ல, அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த வருஷத்தில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு நாட்டுக்கு அந்த பற்றுறுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதை நாம் பின்பற்ற வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. நிச்சயமாக. சரி, அடுத்து அன்பு, நீங்கள் சொல்லுங்கள். அவரோட உரையிலேருந்து தொழில்நுட்ப வளர்ச்சிகளை நம்ம டேர்ம்ஸில் அதை டீல் பண்ணணுன்னு அவர் ஒன்று சொல்லியிருந்தார். எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம்னு பட்டுச்சு. ஏன்னா இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்க இந்த காலகட்டத்தில் அதை எப்படி நம்ம அணுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அரசாங்கம் அதுக்கு என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வர போகிறாங்கங்கிறது அதை ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். நிச்சயமாக. அதாவது இப்போது ஏஐ அப்படின்னு சொல்கிறது தான் இப்போது முக்கியமான ஒரு தாரக மந்திரம் ஆயிடுச்சு. செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் இயற்கையாகவே யாராலையும் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர் செயற்கை நுண்ணறிவு பற்றி அதிகமாக சொல்லியிருந்தார். அதாவது அதை தவிர்க்க முடியாது, அதே நேரத்தில் அதற்கு பயிற்சிகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர்கிட்ட இதை பற்றிய ஒரு அச்சம் இருக்குது. குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ, வேலை போயிட்டுதுன்னா அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்திட்டு வர்றீங்க.
உணவகங்கள் நடத்துகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? ஆக்சுவலி இப்போ இந்த ஏஐன்றது வந்து பல பேருக்கு ஏன் அச்சமாக இருக்குன்னா அதோடைய முழு செயல்பாடு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது நம்மளை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம செய்கிற வேலைகளை இன்னும் ஈஸியாக்குறது தான் அதோடைய வேலை. ஸோ இப்போ பேக் எண்டில் நிறைய சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் இப்போ ஏஐலாம் கொண்டுட்டு வரோம். அந்த ஏஐ உள்ளே வரும்போது உங்களுடைய ப்ராசஸ் வந்து இன்னும் ஈஸியாகுது. ஸோ இப்போ முந்தியெல்லாம் எல்லாமே பேப்பரில் எழுதிட்டு இருப்பாங்க, அப்புறம் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாங்க. இப்போ அதுக்கான ப்ரோக்ராமிங்லாம் வந்துருச்சு. ஒரு பட்டனை தட்டுனா எல்லா இதுவுமே அந்த இதுலேருந்து வரணும். அதுக்கு உங்களுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் தான் வந்து அதை செயல்படுத்தணும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. நல்ல ஒரு முதலாளியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய உங்களை நம்பி இருக்கிற ஊழியர்கள் இப்போது இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி அன்பு, நீங்கள் தான் இளையர். ஏன்னா இன்றைய விவாதத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 60, 40, 20, அதாவது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நீங்கள் வந்து இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி உங்களுக்கு மிக மிக முக்கியம். இப்போது உங்கள் மாணவர்கள் அவங்களுடைய ஆர்வம் நிச்சயமாக இதில் இருக்கணும் இல்லையா? அவங்க இதை பார்த்து அச்சப்படுறாங்களா? அச்சப்படுற ஒரு சிலர் இருக்காங்கன்னு நம்புகிறேன். ஆனால் தனிப்பட்ட வகையில் சில இளையர்களோட கருத்து இதுதான். சார் சொன்ன அதே மாதிரி தான். செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து நம்மளுடைய வேலையை சுலபமாக்குறதுக்காக, அதாவது நம்ம உற்பத்தி திறன், நம்ம எஃபிஷியன்சியை மேம்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஸோ நம்ம இலக்குகள், நம்மளுடைய கோல்ஸ், இதை அடையிறதுக்கு வந்து ஒரு நல்ல உந்துகோலாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த செயற்கை நுண்ணறிவை. அதனால ஒருபோதும் அது நம்ம செய்கிற வேலையை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா அதை எப்படி இன்னும் சீக்கிரமாக செய்யலாங்கிறத வந்து செயற்கை நுண்ணறிவு நம்மளுக்கு பயன்படுது அந்த வகையில். நிச்சயமாக. ஏன்னா அதில் பிரதமர் இன்னொரு முக்கியமாக சொல்லியிருந்தார். யார் யாருக்கு அது குறித்த அச்சம் இருக்கோ நிச்சயமாக ஒரு முதலாளிகளை அவங்க போய் அணுகுனாங்கன்னா அதற்கான பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. நிறைய நிறுவனங்கள் ஏற்பாடு செய்கிறாங்க. அதுக்கு போகிறது முக்கியமான ஒரு கடமை ஊழியரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னார். அதே தான், அது இளையர்கள் எல்லாருக்குமே அது பொருந்தும் இல்லையா? அடுத்தது அவர் இன்னொரு முக்கியமான இதை பற்றியும் சொல்லியிருந்தார். இந்த தொழில்நுட்பம்னு சொல்லும்போது சமூக ஊடகம் அது இல்லாமல் இன்றைக்கி உலகமே இல்லை. அது பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அதே நேரத்தில் அதை பயன்படுத்துறதுனால பிள்ளைகள் அதிகம் பயன்படுத்துகிறாங்க, அதிலே இருக்காங்க அப்படின்னு பெற்றோர் கவலைப்படுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு லக்ஷ்மணன்? அது என் பேர பிள்ளைங்களும் அதே தான் பண்ணுறாங்க. பிள்ளைங்க வந்து இப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறாங்க. அவங்க பிறந்த காலகட்டத்துக்கு அது ரொம்ப நேச்சுரலாக வருது. அவங்களோட நண்பர்கள் மற்ற எல்லாரையும் வச்சு பண்ணுறப்ப அவங்க அது ரொம்ப ஈஸியாக பார்க்குறாங்க. அது கெடுதா நல்லதான்னு சொல்கிறது வந்து இப்போ அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணும் ஒழிய அதில் போகிறது வந்து நல்லது. கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களோட ப்ரோடன் த ஹொரைசன் சொல்லுவாங்கள்ல, நல்ல மன வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன அதிலே அடிமையாகி உள்ளே உட்காந்துடக்கூடாது, அதுலேயே 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள் ஒழிய அதில் போகக்கூடாதுங்கிறது நம்மளோட கருத்தாக இருக்கக்கூடாது. அதையும் நம்ம வென்று வரணும். நிச்சயமாக அதை வந்து நல்ல பயன்பாட்டுக்கு அதை நல்ல விஷயங்களுக்கு அதுக்காக பயன்படுத்தணும், ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறீங்க. சரி கீர்த்தி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய ஊழியர்கள் வேலை நேரத்தில் சமூக ஊடகத்தை பயன்படுத்தினாங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? ஆக்சுவலி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஊடகம் இருந்திருக்கு. இப்போதைக்கு அது சமூக ஊடகம், அவ்வளவுதான். அந்தந்த ஊடகத்தை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது ஒன்று அவங்க சொந்த கையில் இருக்குது, அவங்கள மேற்பார்வைகளாக சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க கையில் இருக்குது. ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் கையில் இருக்குது. அவங்க என்ன பார்க்குறாங்க, எதுக்காக பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, இதை நம்ம கரெக்டாக நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம்னா அதில் எதுவும் பிரச்சனை வராதுன்றது என்னோட அன்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, சமூக ஊடகமோட பயன்பாடை வந்து தவிர்க்க முடியாத காலகட்டம் இது. பிரதமரோட உரையில் எனக்கு இன்னொன்று ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்ட விஷயம் என்னென்னா, அவர் இதுக்கான பாதுகாப்பு வளையங்கள், அதாவது சேஃப்கார்ட்ஸ் இன்னும் மேம்படுத்த போகிறோங்கிறத பற்றி பேசியிருந்தார். அதெல்லாம் எதுவாக இருக்குங்கிறது தான் என்னோட முதல் கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா இப்போது சார் சொன்ன மாதிரி தான் ஒரு பிள்ளையோட இல்லை வேலை பார்க்குறவங்களோட சமூக ஊடகத்தோட பயன்பாட்டை குறைக்கிறதும் அதை கண்காணிக்கிறதும்
அவங்க கையில் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அரசாங்கத்தினால இதை பற்றி என்ன செய்ய முடியுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு இவர் உரையை பார்த்து. அதுக்கு நீங்கள் இம்மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும். அன்றைக்கி தான் தேசிய தின பேரணி உரை, அதில் தான் விவரங்கள் சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சில நாடுகளில் ஏற்கனவே அதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினாங்கன்னா பெற்றோர் அனுமதியோடு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற சில சட்டங்கள் சில நாடுகளில் ஏற்கனவே நடப்பில் இருக்குது. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே இருக்குது. ஆக இங்கேயும் அது மாதிரி வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்லையா. அடுத்தது முக்கியமாக அந்த முதல்ல நம்ம ஐயா லக்ஷ்மணன் சொல்லியிருந்தாங்க, மாறிய உலகம். ஏற்கனவே இப்போது மத்திய கிழக்கில் போர் நடந்துகிட்ருக்கு, அதனால் பல பிரச்சனைகள் நடக்குது. இந்த காலகட்டத்தில் சிங்கப்பூரர்களும் நிறைய விலைவாசி அதிகமாக இருக்குது, வேலை இருக்குமா இருக்காதா, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு, ஒரு மாதிரி ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, அந்த அச்சம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்னன்னு நினைக்கிறீங்க? கீர்த்தி சொல்லுங்களேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் சில பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்போ ஒரு சைலண்ட்டாக ஒரு ரிசெஷன் ஓடிட்டு இருக்குது, அது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, தேவையான இடத்துல மட்டும் செலவு பண்ணுங்கள். அனாவசியமாக எதுலேயும் போய் காசை விரயம் செய்யாதீங்க. புதுசாக ஏதாவது ஆரம்பிக்க போகிறீங்கன்னா ஒரு 10 வாட்டி யோசித்து முடிவெடுத்து அது உண்மையாக லாபம் வருமானன்றதை பார்த்து இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த காலகட்டத்தில் காசை வந்து ரொம்ப எண்ணி செலவு பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அன்பு? ஸோ இந்த நிலையற்ற நிலை இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக நான் எதை கருதுகிறேன்னா, நடப்பு நிகழ்வுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். ஏன்னா சார் சொன்ன மாதிரி சில ரிசெஷன் நடந்துட்டுருக்கு, இது இளையர்கள் நிறைய பேருக்கு தெரியல. எனக்கும் இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா சோஷியல் மீடியா, சமூக ஊடகங்கள் மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதை தாண்டி இளையர்கள் வந்து எல்லாருமே அது நடப்பு நிகழ்வுகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்போது தான் அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுப்போம். என்னென்னு தெரிஞ்சாதான் அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிற அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுப்போம். நிச்சயமாக. ஏன்னா பிரச்சனை தெரிஞ்சால் தானே அதுக்கான தீர்வே கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக. ஏன்னா பிரச்சனையே என்னென்னு தெரியாமல் அதுக்கு எப்படி நம்ம தீர்வு கண்டுபிடிக்க முடியும்? சரியாக சொன்னீங்க அன்பு. அடுத்தது குடும்பங்கள். இதில் முக்கியமாக பாதிக்கப்படுறது குடும்பங்கள் தான். ஏன்னா நிறைய குடும்பத்தினர் ஒரு குடும்பத்தில் சில பேர் தான் வருவாயிட்டுற மாதிரி இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை பார்த்துக்கணும், அதே நேரத்தில் அவங்களுடைய பெற்றோரை பார்த்துக்கணும். நிறைய சுமை இருக்கும், இந்த செலவுங்கிறது அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கும் ரொம்ப சிக்கலான குடும்பங்களுக்கும் உதவி கொடுக்க போகிறோம். அதுவும் தொடர்ந்து இப்படிப்பட்ட சிக்கல்களை பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அரசாங்கம் திருமணத்தில் மட்டும் இல்லை, மகப்பேற்றின் போது மட்டும் இல்லை, அதாவது வாழ்க்கை முழுவதும் இயன்ற அளவுக்கு உதவி செய்ய போகிறதா பிரதமர் சொன்னார் இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கீர்த்தி சொல்லுங்களேன். சரி, இப்போ நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அவங்க யாரையும் கைவிட்டது கிடையாது. கோவிட்லேயும் பார்த்துருக்குறோம், இப்பையும் பார்த்துருக்குறோம். அது ஒரு தனிப்பட்ட குடிமகனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், எப்போல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருதோ அவங்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட்டிவ் பேக்கேஜஸ் எப்போதும் அவங்களுக்கு ஆக்சுவலி ரெடியாகவே வச்சுருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இதெல்லாம் யோசித்து அந்த பாக்கெட்டில் வச்சுருக்கிறாங்க. பிரச்சனை வரும்போது அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுறாங்க. ஸோ கவலைப்படுறதுக்கு அவ்வளோ இல்லை. நீங்கள் உங்களுடைய வேலைகளை ஒழுங்காக பாருங்கள், சேமிப்பை ரொம்ப கவனிங்க, மீதி அரசாங்கம் நம்மளுக்கு நிறைய உதவிகள் செய்யும். உங்களுக்கு எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா நீங்கள்? இதுலேயும் பிரதமர் வந்து அவரோட தேசிய தின உரை ரேலியில் வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருந்தார். இதற்கான திட்டங்களை பற்றி விவரிக்கிறேன்னு. ஸோ அது என்ன திட்டங்களாக இருக்கும்னு அவளை காத்துட்ருக்கீங்க. எதிர்கால தலைமுறை, அதாவது இதுவரைக்கும் நாம் வந்தது நம்முடைய முன்னோர் அவர்கள் போட்ட உழைப்பு, அவர்களின் தியாகம், கடுமையாக போராடியது, அந்த போராட்டம் எல்லாம் சமாளித்து வந்து இன்று நாடு இந்த ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. ஒரு சிறிய புள்ளி, ஆனால் இன்றைக்கி ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி நிமிர்ந்து நிற்குது சிங்கப்பூர். அதற்கு காரணம் இங்கே உள்ள அந்த சட்டத்திட்டங்கள், கொள்கைகள். இது மட்டும் இல்லாமல் தலைவர்கள், ஒரு ஆக்கபூர்வமான தலைவர்கள், அவர்களை பின்பற்றும் குடிமக்கள். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நாடு அப்படிங்கும்போது அந்த தலைவர்கள் சொல்கிறத கேட்டு அதை பின்பற்றி, அந்த கொள்கைகளை பின்பற்றி போகக்கூடிய ஒரு நாடு, அப்படிப்பட்ட ஒரு நாடு. அப்போ பிரதமர் முக்கியமாக சொன்னார், எதிர்காலத்துக்கும் தலைமுறையினர் இதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
அவர் சொல்கிறது ரொம்ப உண்மை. எனக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம முன்புள்ள காலங்களில் நம்ம வேறு மாதிரியாக பிரச்சனைகளை தீர்த்தோம். அப்புறம் சாஸ் வந்துச்சு, கோவிட் வந்துச்சுன்னு வரிசையாக நம்மளுக்கு பிரச்சனை, புது புது பிரச்சனைகள்லாம் வந்துட்டு நிற்குது. எல்லாத்தையுமே வந்து அரசாங்கம் துணை நின்று செஞ்சு நம்மளுக்கு ஆக வேண்டிய தேவைகளை கொடுத்தாங்க. நம்மளும் அவங்களோட ஒன்றிணைந்து உழைச்சோம், வேலை பார்த்தோம். அதை வச்சு எல்லோரும் அந்த பிரச்சனையை கடந்து வந்துட்டோம். ஆனால் எதிர்காலங்கிறது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியாக போய்கிட்டு இருக்குது. அவங்க சொன்னாங்களே, அந்தந்த ஜெனரேஷனுக்கு அந்தந்த பிரச்சனைகள் ஒன்று வரும், அது அந்த ஜெனரேஷன் தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ வரப்போகிற ஜெனரேஷனுக்கு உள்ள பிரச்சனைங்க என்ன, போர்களா இல்லை டிஸ்ட்ரப்ஷன்ஸா? ஏன்னா டிஸ்ட்ரப்ஷனுங்கிறது ரொம்ப சொல்கிறாங்க, ஏஐ டிஸ்ட்ரப்ஷன், எக்கனாமிக் டிஸ்ட்ரப்ஷன், எல்லா டிஸ்ட்ரப்ஷனும் ஓடிக்கி நிற்குது. அதில் எப்படி அவங்க சமாளித்து அவங்க வாழ்க்கை குடும்பத்தை ஓட்ட போகிறாங்கங்கிறது தான் அவங்க கையில் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுதுங்கிறது என் அபிப்பிராயம். நீங்கள் கீர்த்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு உழைப்பு முறை அது இருக்கும். எங்கள் தாத்தா ஒரு மாதிரியாக உழைச்சிருப்பாங்க, எங்கள் அப்பா ஒரு மாதிரியாக உழைச்சிருப்பாங்க, நான் ஒரு மாதிரியாக உழைச்சிருப்பேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த இளையர்களை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்குது. அவங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதை சொல்கிறத பார்த்திங்கன்னா ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒர்க் மோட் இன்னும் அந்த தலைமுறைக்கு புரிய மாட்டேங்குது. சோஷியல் மீடியா தப்புன்றாங்க. சோஷியல் மீடியா வச்சு அவ்வளோ சம்பாதிக்கிற இளையர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒருவருக்கும் அந்த ஒரு ஒர்க் மோட் இருக்கும். அதுக்கான ஒரு ஃப்ரீடத்தை நம்ம கொடுத்தோம்னா அவங்க வேலையை கரெக்டாக செய்வாங்க. இந்த நேரத்தில் சிங்கப்பூர் உணர்வு அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வர்றது எது? பிரதமர் பேசுகிறப்ப பொது சிட்டிசன்ஸை பற்றி பேசினார். நான் ஊரில் பிறந்தேன், 5 வயசில் சிங்கப்பூருக்கு வந்தேன். இப்போ எனக்கு 68 வயசாகுது. 5 வயசு வந்ததுலேருந்து ஃபுல்லாக சிங்கப்பூர்லேயே வளர்ந்து படித்து கிடிச்சு ஆர்மி முடித்து எல்லாம் பண்ணிக்கின்னு ஃபுல் இன்டிகிரேட்டட் சிங்கப்பூர் சிட்டிசன். எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேறு பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ நம்மளாம் இன்டிகிரேட்டடாக ஒன்றா ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த காலத்தில் நம்ம வந்தப்போ வந்து நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு நிறையா செஞ்சுது. படிப்பு வாயை கொடுத்தாங்க. நான் வந்த இடத்துல இருந்து பார்க்குறப்ப இங்கே எல்லா வசதியும் இருந்துச்சு. படிக்கிற வசதி, வேலைக்கு போகிற வசதி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, மெரிட்டாக்ரஸி எல்லாம் இருந்து நான் போலீஸில் வந்து சேர்ந்தேன். ரேங்க் அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும் க்ரோ பண்ணேன். அதே மாதிரி வேலைகள்லேயும் பிஸ்னஸ்லேயும் பாருங்கள் நான் நல்லபடியாக செஞ்சுருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறையா செஞ்சுருக்கு, நல்லா செஞ்சுருக்கு. நாங்கள் அதை நல்லபடியாக பயன்படுத்தி நாங்கள் நல்லாவும் வந்திருக்கோம், ப்ராஸ்பர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் எல்லோரும் நல்லபடியாக வாழணுங்கிற காரணத்தை இங்கே வர்றாங்க. யாரும் வந்து இங்கே தப்பான காரணத்துக்கு வர்ற மாதிரி கிடையாது. ஏன்னா அரசாங்கம் அந்த மாதிரி வெயிட் பண்ணி நல்லவங்கள தான் எடுக்கிறாங்க, நல்ல திறமை உள்ளவங்க தான் எடுக்கிறாங்க. நம்ம எல்லோரும் அனுசரித்து ஒன்றா இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் கட்டாயம் தீந்துடும். ஆனால் சம்டைம்ஸ் சில இடங்களில் என்ன பண்ணுவோம், பயம் இருக்குனாக்க அவங்க ஒரு ஏரியா மாதிரி இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளாரையே பழகிக்கிட்டு எல்லார்ட்டையும் இன்டிகிரேட் பண்ணாமல் இருந்தாக்க கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். அதையும் அரசாங்கம் இன்டிகிரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் ஸ்லோலியாக அது இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது ஓவர் டைம். நீங்கள் சொல்லுங்களேன் கீர்த்தி, சிங்கப்பூர் உணர்வுனா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்றதை விட சிங்கப்பூர் உணர்வுனா நான் என்னன்னு சொல்ல கொஞ்சம் ஆசைப்பட்றேன். இந்த ஒரு மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் வந்த உடனே அந்த கொடியை போட்டுட்டு, அப்புறம் சிங்கப்பூரை பற்றி கொஞ்சம் நல்லா ஒரு பெருமையாக ஒரு 2-3 சென்டென்ஸ் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதம் முடிஞ்ச உடனே அந்த கொடியை இறக்குன பிறகு திருப்பியும் இங்கே இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு 365 நாளும் கொஞ்சம் பெருமையாக இருங்க. இது நம்ம நாடு, நம்ம சிங்கப்பூர் அப்படின்றதில் ரொம்ப பெருமையாக இருக்கணும். அண்ணன் சொன்ன மாதிரி இந்த நாடு வந்து குடியேறிகளால் உண்டாக்கப்பட்ட ஒரு நாடு. சிங்கப்பூரியன்ஸ்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஆள் தான். குடியேறிகளால் உண்டாக்கப்பட்ட நாடு. இந்த குடியேறிகளுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இந்த நாடு அமைத்து கொடுத்துருக்கு, அதனால் எவ்வளோ பேர் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு 3 தலைமுறை செஞ்சோடனே இது சிங்கப்பூர், அவங்க சிங்கப்பூரியன் இல்லை, நான் தான் சிங்கப்பூர், அந்த போட்டி எதுவுமே இல்லாமல் இந்த நாடு மக்களுக்காக ரொம்ப செஞ்சுருக்குது. அதை நினச்சி 365 நாளும் பெருமைப்படுறது, அதுதான் ஒரு சிங்கப்பூர் உணர்வுன்னு எனக்கு தோணுது. நாட்டை நினைத்து பெருமைப்பட வேண்டும். கண்டிப்பாக. அருமையாக சொன்னீங்க. அடுத்து அன்பு. என்னையை பொறுத்த வரைக்கும் உணர்வு வந்து ஒன் பீப்புள் ஒன் நேஷன், அதாவது பிரதமர் சொன்ன அதே தான். ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இனம், மதம், இது சார்ந்த நிறைய தனித்துவம் இருக்குது. இந்த தனித்துவத்துக்கு இடையில் நமக்கு இருக்கிற ஒரு புரிந்துணர்வு, அதுதான் நம்ம அடையாளம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்மளுடைய உணர்வு. ஆக
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு உண்டு. அந்த கனவு நனவாவதற்கு இந்த தேசம், இந்த நாடு பல வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கும். இவ்வளவு நேரம் இங்கு வந்து தமிழ் முரசன் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டதற்கு உங்கள் மூவருக்கும் நன்றி. நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். சிங்கப்பூருக்கு முன் சவால்கள் இருக்கலாம், அதே நேரம் அவற்றை சமாளிக்கக்கூடிய வலிமையும் நம்மிடம் இருக்கிறது என்றார் பிரதமர். மீண்டு வரும் திறன், வெளிப்படையான சிந்தனை, ஒற்றுமை ஆகியவையே அவை என்று அவர் சொன்னார். சிங்கப்பூரின் உள்ளமைப்பு நாளுக்கு நாள் மெருகேறி வருவது நாம் அனைவரும் கண்கூடாக பார்க்கும் ஒன்று. அதே போன்று ஒருவருக்கு ஒருவர் அரவணைத்து செல்ல உள்ளத்து அமைப்பில் கவனம் செலுத்துவது முக்கியம் என்பதைத்தான் பிரதமரின் கருத்து வலியுறுத்துகிறது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. சிந்திப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.